கையிலேயே மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். ப்ரெக்னென்சி டைம்னால ஹார்மோனல் சேஞ்சஸ்க்கு நெக்கெல்லாம் அப்படியே யாரோ பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சு விட்ட மாதிரி இருக்கு. அண்ணா சீக்கிரம் பேச்சு முடிங்கண்ணா, வீடியோ எடுக்கணும்ண்ணா. பட் நான் இப்போது பேக்கை கொஞ்சம் காமிக்கணும்ண்ணா, அதனால கொஞ்சம் பேக் எடுத்து சும்மா ஷோ பண்ணிக்கிட்டேன். போட்டாச்சா? கொஞ்சம் பளபளன்னு இருக்கா? கொஞ்சம் பளபளன்னு. ஹலோ என்னம்மா ஃபேமிலிஸ். ஸோ இன்றைக்கி ஒரு பேசிக்காக எப்படி மேக்கப் பண்ணிக்கலாம், நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதான் வீடியோ. ஸோ என்கிட்ட இருக்கிற திங்ஸ் வச்சு நான் எப்படி ரெடி ஆகிட்டு போவேன் அப்படிங்கிறது தான் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதுதான் என்னுடைய பேகு. இதுதான் என்னோடய பேகு. இந்த பேக்குள்ளே எப்போவுமே இந்த மேக்கப் கிட்லாம் இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் நான் இப்போது பேக்கை கொஞ்சம் காமிக்கணும்னா, அதனால கொஞ்சம் பேக் எடுத்து சும்மா ஷோ பண்ணிக்கிட்டேன். அதனால் இப்போ எல்லா டைமும் அந்த திங்ஸ் இருக்காது. பட் சிலதெல்லாம் இருக்கும்ல, நம்ம லிப் பாம், லிப்ஸ்டிக் அதெல்லாமே வச்சுப்பேன். தண்ணி பாட்டில் அப்படிலாம் வச்சுக்குவேன். இதுதான் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு பேகு. ஏன்னா மேக்கப் திங்ஸ் எல்லாம் அதில் அழுக்காயிடக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு பேக் வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு பேகு. இந்த பேக்கில் ஃபஸ்ட்டு நான் மூஞ்சியை கழுவிட்டு சன்ஸ்க்ரீன். இதுதான் மினிமலிஸ்ட் அப்படின்னு ஒரு பிராண்டில் SPF 60 இருக்கிற ஒரு சன்ஸ்க்ரீன். இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். சாரி, அங்கே பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்களா வெளியே, அதனால் சத்தமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்லன்னு சொல்கிறேன். அண்ணா சீக்கிரம் பேச்சு முடிங்கண்ணா, வீடியோ எடுக்கணும்ண்ணா. ஆக்சுவலி அவர் இங்கே தொங்கிட்டு இருக்காரு. இது ஃபஸ்ட் ஃப்ளோரு. நான் இப்போ அம்மா வீட்டில் இருக்கேன் இப்போ நான். இது ஃபஸ்ட் ஃப்ளோரு. அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிட்ருக்காங்க. அதனால் நான் இங்கே தான் இந்த ஜன்னல் இந்த பக்கம் இருக்குது. அந்த ஜன்னல்லேருந்து இப்படி லைட்டு வருது. ஐயோ லைட்டு வருதா? அந்த அண்ணா பெயிண்ட் அடிச்சிட்ருக்காங்க, அவ்வளோதான். இதுதான் மினிமலிஸ்ட் அப்படின்னு ஒரு பிராண்டோட சன்ஸ்க்ரீன். சத்தம் வந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு சத்தமாக பேசுகிறேன். SPF 60 அதில் இருக்கிறது நீங்கள் ப்ரெக்னென்சி டைமில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னனால எடுத்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். யாரும் என்ன திட்டாதீங்க, ப்ரெக்னென்சி டைமில் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க இப்படி கேட்காதீங்க. இது யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ட்ராப்பு இவ்வளோதான் எடுத்துருக்கேன். ஒரு ட்ராப்பில் கொஞ்சம் 2-3 ட்ராப் வரும். நீங்கள் இதை எடுத்துட்டு 2 இதுலேயும் ஒரு அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படி வச்சு, இது மெயினாக ஒயிட் கேஸ்டே கொடுக்காதுங்க. சில சன்ஸ்க்ரீன்லாம் அப்படி போட்டால் ஒயிட் கலரில் அப்படி மேலே இதாகிடும். ஸோ இது ஒயிட் காஸ்ட் எதுவும் கொடுக்காது. அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். முன்னாடி யூஸ் பண்ணுறேன்னா இப்போ தான் அது ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. மெயினாக நெக்கையும் விட்டுறாதீங்க. ப்ரெக்னென்சி டைம்னால ஹார்மோனல் சேஞ்சஸ்க்கு நெக்கெல்லாம் அப்படியே யாரோ பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சு விட்ட மாதிரி இருக்குது. இது மேபி கேமராவில் கொஞ்சம் லைட்டாக தெரியுது. பட் நேரில் கொஞ்சம் என்ன பண்ணுறது, இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் எல்லாம் நார்மல் ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். சொல்லலைன்னா ஆகலைன்னா சொன்னவங்கள கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டுருவேன். யார் சொன்னாங்கன்னா என்னோட அக்காக்காரி சபுவோட ஃபஸ்ட் அக்கா. அதெல்லாம் உனக்கு சரியாயிடும் சாக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ரெக்னென்சி முடிஞ்சோன்னு தானாக சரியாயிடும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ சன்ஸ்க்ரீன் போட்டாச்சு. போட்டக்கப்புறம் நான் இந்த லாக்மேயோட பீச் மில்க் க்ரீம், இது என்னோடய அக்காவோடது, ஊர்லேருந்து வந்திருந்தாங்க, அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அதை ஆட்டையை போட்டு நான் யூஸ் பண்ணிருக்கேன். மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. நான் சன்ஸ்க்ரீன் மட்டும் யூஸ் பண்ணிட்டு லிப்ஸ்டிக் போட்டு ஐலைனர் போட்டு கிளம்பிடுவேன். ஸோ அது இல்லாமல் இது கொஞ்சம் ஸ்மெல்லு கொஞ்சம் நல்லா இருக்கா, அதனால் சரி எதுக்கு வேஸ்ட் ஆகிடும் ப்ராடக்ட்டுன்ட்டு யூஸ் பண்ணுறேன். கொஞ்சோண்டு அப்படி எடுத்து அப்படி க்ளோஸ் பண்ணி இதுவும் ஒரு அப்ளை. நீங்கள் திட்டலாம், நினைக்கலாம் எதுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, ஏன் ப்ரெக்னென்சி டைமில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இதெல்லாம் யூஸ் பண்ணலன்னா மெயின்டைன் பண்ண முடியாது போல். நானும் 7 months-ஆக எதுவுமே நான் யூஸ் பண்ணவே இல்லை. யூஸ் பண்ணாமே நான் இப்படி ஆயிட்டேன் பயங்கரமாக.
சரி இப்போ கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்து இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா, இந்த ஆசிட் இருக்குது அந்த ஆசிட் இருக்குது அதில் யூஸ் பண்ணலாமான்னு பார்த்து கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். போட்டாச்சா? கொஞ்சம் பளபளன்னு இருக்கா? கொஞ்சம் பளபளன்னு. அடுத்தது ஃபவுண்டேஷன் இது நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஃபவுண்டேஷனை நான் யூஸ் பண்ண மாட்டேங்க, சாரி. இது வந்து நான் ஏதாவது ஷூட்டுக்கோ இல்லை ப்ரமோஷனுக்கு போகிறேனோ இல்லை எங்கேயாவது மால் போகிறேனோ அப்போ நான் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். சும்மா வந்துட்டு கடைக்கு வெளியே போகிறக்கெலாம் யூஸ் பண்ண மாட்டேன். எங்கேயாவது ரொம்ப முக்கியமான இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா இது கொஞ்சம் போட்டுக்குவேன். என்ன ஆச்சுன்னா 2 ஷேடு வாங்கிட்டேன். என்னென்னா ஒன்று டார்க் ஷேடு, ஒன்று லைட் ஷேடு. இதுக்கு 2த்துக்கு நடுவில் தான் நான் இருக்கேன். ஸோ வந்துட்டு இதை வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல, அதனால் ஒரு மிக்சிங்கை போட்டேன்னா என் ஷேட் கிடச்சிரும். ஸோ வந்து இது டார்க் ஷேடு. இது வந்து என்ன இதுனா டாஃபி தானே, டாஃபின்னு சொல்லிட்டு இதோட ஷேடோட பேர் இல்லையே, காணுமே. டாஃபி 330 டாஃபி தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 330 மேபிலின் ஃபிட்மியோட 330 ஷேட் நம்பரு காணும். எப்போவுமே டாஃபின்னு இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். இப்போ புதுசாக பேக்கேஜிங் பண்ணி இறக்கியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரே ஒரு பம்ப் தெரியுதா, ஃபுல்லாக நல்லா அமுத்திட்டோன்னா நிறைய வந்துடும், அப்புறம் வேஸ்ட் ஆயிரும். நான் சும்மா இவ்வளோதான் எடுத்து. இது வந்து எனக்கு கொஞ்சம் டார்க் ஷேடு, இதனால அதில் கொஞ்சம், இதில் ஒரு ரொம்ப கம்மியாக, இது ரொம்ப ஃபேர் ஷேடு. இது போட்டேன்னா எனக்கு அப்படியே பேன் ஆயிடுவேன். அதனால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மேட்ச் பண்ணி விட்டுருவேன். ஸோ இதில் கொஞ்சமோண்டு தெரியுதா 2 கலர்ஸும். இப்போ வந்து எடுத்து நீங்கள் அப்படியே கையிலையே மிக்ஸ் பண்ணலாம். கையிலையே மிக்ஸ் பண்ணிவிட்டு, சுத்தமாக தான் பேசுகிறாமா, கையிலையே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். தாகமாக இருக்கு. ப்ரெக்னென்சி டைமில் ஒரு தாகம் வரும் பாருங்க, அந்த தாகம் அப்போது அந்த தண்ணியை குடிப்போம் பாருங்க, அப்படி இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் ஆயிடுச்சா? இப்போ நம்ம வந்து இதை வந்து ஜம்முன்னு போட போகிறோம். நம்ம மிக்ஸ் பண்ண பார்க்கும்போது ஒரு கலரில் இருந்ததா, இப்போ பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து டாக்டிக்ஸ். ஃபவுண்டேஷன் ஷேடு தப்பாக இருக்குன்னா நீங்கள் வருத்தமே படக்கூடாது. தப்பாக ஒரு ஷேடு வாங்கிட்டீங்களா, பிரச்சனை இல்லை. ஒரு லைட் ஷேடை வாங்கி மிக்ஸ் பண்ணி எப்படியும் நம்ம கரெக்டான ஷேடு வாங்க மாட்டோம், 2 ஷேடாக வாங்கிடுவோம். அப்போ நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டு ட்ரஸ்ட் த ப்ராசஸ் கண்டிப்பாக நல்லா வரும். மெயினாக காதையும் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் காது ஒரு கலர். இதுக்கு மேலே லூஸ் பவுடர்லாம் எதுவும் போட மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். நம்மளை எத்தனை தானே யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்துட்டு அப்படியே கேக்கி எஃபெக்டாக வேணும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணலாம். நான் அப்படியே கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கட்டும்ன்ட்டு அப்படியே விட்டுருவேன். ரொம்ப கம்மி குவான்டிட்டி தானே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபவுண்டேஷனில் எல்லாம் மறையாது, ஸ்கார்லாம் இருந்தால் எல்லாம் மறையாது. ஓரளவுக்கு கொஞ்சம் டக்குன்னு பார்க்க பிரைட்டாக இருக்கும், அதுக்கு வேண்டி. பட் கரெக்டான மேக்கப் ப்ரொசீஜர் இது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சுகர் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குல்ல, அதில் வந்துட்டு நான் வந்துட்டு இதில் தான் ப்ரோ பென்சிலாக ப்ரோக்கும் யூஸ் பண்ணுவேன். ப்ரோஸ் ஐப்ரோன்னு தான் வருது. ப்ரோஸ்க்கும் யூஸ் பண்ணுவேன், காஜலுக்கும் இதை யூஸ் பண்ணுவேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கு வந்து இந்த ஒரு ப்ரஷ் மட்டும் எப்படியோ தப்பிச்சு வந்துருச்சு இந்த பேக்குள்ளே. கிட்டு வீட்டில் இருக்குது, அதனால் இது இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து ரொம்ப லைட்டாக வரைஞ்சா நல்லா இருக்காது, லைட்டாக தெரியுதா இந்த லைன் மட்டும்தான். எனக்கு இந்த இடம் 2 இடமும் ரொம்ப கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃபில் பண்ணால் நல்லாயிருக்கும். ஐப்ரோ எடுத்தனால நான் அப்படியே சும்மா இல்லை சும்மா அப்படியே ஃபில் பண்ணுறேன். இந்த லைன் சப்போஸ் நீங்கள் திக்காக போட்டுட்டீங்கன்னு வைங்க, ஒன்றும் இல்லை, நீ க்ளீனான ஃபிங்கர் எடுத்து இப்படி வச்சுருங்க. இப்படி வச்சிங்கன்னா அந்த லைன் போயிடும்.
தெரியுதா? இப்போ கொஞ்சம் அது ஃபில் ஆகிடுச்சா, அவ்வளோதான். ஸோ அடி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பக்கத்தில் கேட்ரிங் இது, அதனால தான் டம்மு டிம்முன்னு எப்போவுமே சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோவில் டம்மு டிம்முன்னு சத்தம் வந்துச்சுன்னா அது கேட்ரிங். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிச்சுட்டு அவ்வளோதான். தெரியுதா? லைட் கம்மியாயிடுச்சுங்க, மழை வர மாதிரி ஆயிடுச்சு திடீர்னு. சீக்கிரமாக முடிச்சிடுறேன். இது முடிச்சுட்டு படார்னு ஐலைனர் எடுத்துக்கோங்க. நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன், டாஸ்லரோடது. ஆக்சுவலி லாக்மியோடது நல்லாயிருக்கும். லாக்மியோட ஐலைனர் சூப்பராக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஐலைனர் போடும்போது எப்போவுமே ஃப்ரண்ட்டில் இங்கேருந்து இன்னர் கார்னர்லேருந்து நான் போட மாட்டேன், மிடில் இருந்து தான் போடுவேன். அவ்வளோதான். அதே மாதிரி இந்த கண்ணு அவ்வளோதான், ஐலைனர் போட்டாச்சு. இது ரொம்ப மினிமலான ஒரு மேக்கப், ரொம்ப ஹெவியாகலாம் இருக்காது, ரொம்ப மினிமலாக இருக்கும். போட்ட மாதிரியே இருக்கக்கூடாது, ஆனால் மேக்கப் போடணும் அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மேக்கப். இது போட்டுட்டு எங்கே முடித்தேன்? ஐலைனர் முடிச்சிட்டேன்னா அடுத்தது அதே தான். காஜல் போட பிடிச்சதுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு இது பிடிக்கிறதில்ல இப்போ வர வர, ஏன்னே தெரில. காஜலே எனக்கு முன்னாடி காஜல் தான் நிறைய போடுவேன். இப்போது ரொம்ப ஒகேஷ்னலாக ஏதாவது இருந்தப்போ, ஏன்னா அந்த பிளாக் கலரு கீழே நாம் அடுத்த நாள் தூங்கி எழுந்திரிச்சோன்னு வைங்களேன், அது அப்படியே பிளாக்காக அப்படியே படிஞ்சிருது. நான் எவ்வளோ தான் கோகனட் ஆயிலு மேக்கப் ரிமூவர்லாம் வச்சு எடுத்தாலும் அந்த பிளாக் இது 2 நாளாவது அட்லீஸ்ட் இருக்குது. அதனால் அது நான் போடுறதில்ல. ஏற்கனவே மூஞ்சி பிளாக்காக இருக்கா, இதுவும் போட்டு எதுக்கு பிளாக் வைக்கணும் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டேன். இது வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு. ஸோ லிப்ஸ்டிக் நிறைய பேர் என்னோட லிப் ஷேட் என்னன்னு கேட்டிருந்தீங்க. ஒன்றும் இல்லை, ஜூடியோலேருந்து தான் நான் வாங்கியிருந்தேன். எனக்கு ப்ரௌன் கலரு, இந்த மாதிரி டார்க் கலர் ஷேட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். பிங்க்கு அதெல்லாத்த விட எனக்கு இந்த மாதிரி டார்க்காக ப்ரௌன் ஷேட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது சாக்கோ கிரேவ் அப்படின்னு ஒரு ஷேடு, 149 ருபீஸ் தான். செம்மையாக இருக்கும். இது ஒவ்வொரு ஒரு லேயர் அப்ளை பண்ணால் ஒரு டைப் ஆஃப் ஒரு கலர் கிடைக்கும் நம்ம எல்லா லிப்ஸ்டிக்லாம். ஆனால் இது கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இந்த ஷேடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அப்படியே ஃபேஸ் அப்படியே என்ஹான்ஸ் பண்ணிடுவோம் வைங்களேன். இந்த ப்ரௌன் லிப்ஸ்டிக்ஸே அப்படி தான். சில பேருக்கு இது பிடிக்காது, ஒரு மாதிரி பிங்க் ஷேடு, ரெட் ஷேடு அதெல்லாம் தான் பிடிக்கும். எனக்கும் ரெட்டு பிடிக்கும், பட் ஆனாலும் அதுவும் கொஞ்சம் டார்க்காக அடிக்கிற ரெட்லாம் பிடிக்காது. ப்ரௌன் கலந்த ரெட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஷேட் தான் பிடிக்கும். கரெக்டாக இருக்கா? அவ்வளோதான். இதுதான் என்னோடைய மேக்கப் ரொட்டீன். இது முடிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். இது நீங்கள் லிப் பாம் போடாமல் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி மேட் ஃபினிஷிங் தானே, அது ஒரு மாதிரி டைட் ஆகிடும், பிளெண்ட் ஆகாது. அதனால் லிப் பாம் போட்டிங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்கும். எனக்கு அது பிடிக்கும் பர்சனலாக. சில பேருக்கு மேட்டாக போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதில் ப்ரெக்னென்சியோட அப்டேட்ஸு, எனக்கு என்னென்னலாம் நடந்தது அது எல்லாமே நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.